அற்புதங்கள் அருளும் அன்னை அபிராமி அப்படின்னு. அபிராமியோடைய அருள் நம்ம யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லா தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இதில் அபிராமிக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அபிராமி அப்படின்னா என்ன? அந்த சொல்லுக்கு கருணை மிக்கவள், ரொம்ப அழகானவள், அனைத்துமானவள் அப்படின்னு நிறைய பொருள் இருக்குது. அற்புதங்கள் தரக்கூடிய அன்னையாக அபிராமி இருக்கிறார். சரி, இந்த அபிராமி மேலே அபிராமி அந்தாதி அப்படின்னு அற்புதமாக ஒரு 100 பாடல்களை அபிராமி பட்டர் பாடி வச்சு போயிருக்கிறார் நமக்காக. நான் ஏன் இதை குறிப்பாக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இது எழுதப்பட்ட சூழல் இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமானது. இப்போ ஒரு பாடல் எந்த சூழலில் எழுதுவோம்? இப்போ நம்மளே சுவாமி கும்பிட்றோம் அப்படின்னா சந்தோஷமாக ஒரு நல்ல மனநிலை வேணும், அல்லது ஒரு பாட்டு பாடணும்னா நல்ல மனநிலை வேணும்ல. ஆனால் இது எழுதப்பட்ட சூழலை நான் சொன்னேன்னா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அது என்ன? அபிராமி அந்தாதி. அந்தாதி அப்படிங்கிற சொல்லுக்கு அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு பேர். அந்தம்னா முடிவு, ஆதி என்றால் துவக்கம். எந்த அசையில் அல்லது சீரில் ஒரு பாடல் முடிகிறதோ அந்த சீரை அடிப்படையாக வைத்து அடுத்த பாடல் தொடங்கும். இதுதான் அந்தாதி. இப்போ நான் கோவிலுக்கு சென்றேன் அப்படின்னு ஒரு சொற்றொடர் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கோவிலுக்கு சென்றேன், அந்த சென்றேன்னு முடியுது இல்லையா, அதை வைத்து சென்ற போது நான் என் தோழியை கண்டேன் அப்படின்னு அடுத்த தொடர் வரும். கண்ட என் தோழி என்னிடம் பேசினாள், பேசிக்கொண்டே நாங்கள் இருவரும் பூக்கடைக்கு சென்றோம், இப்படி வரும். இப்படி முடியக்கூடிய ஒரு சொல்லில் அடுத்து துவங்கிறது தான் அந்தாதி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒரு அந்தாதியை, இந்த அந்தாதிங்கிற சிற்றிலக்கிய வகையை தமிழுக்கு அறிமுகம் செய்தது காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு நாயன்மார். அவங்க காரைக்கால் அம்மையார் தான் இந்த அந்தாதிங்கிற ஒரு வடிவத்தை தமிழுக்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நிறைய அந்தாதிகள் தமிழில் இருந்தால் கூட சைவ சமயத்தில் தான் நிறைய அந்தாதி பாடப்பட்டிருக்கு. அற்புத திருவந்தாதின்றதை காரைக்கால் அம்மையார் முதல்ல பாடுறாங்க. அதை தொடர்ந்து திருத்தொண்டர் அந்தாதி நம்பியாண்டார் நம்பி பாடுறாரு. கந்தர் அந்தாதி அருணகிரிநாதர், திருவேகம்பமுடையார் அந்தாதி பட்டினத்தார் பாடுறாங்க. கையிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி நக்கீரர் பாடியிருக்கிறார். ஸோ இந்த வகையில் நமக்கு அபிராமி அந்தாதியை அபிராமி பட்டர் நமக்காக கொடுத்துருக்கிறார். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, காரைக்கால் அம்மையார், அவங்கள பற்றி சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துட்டு நான் தலைப்புக்குள்ளே போகிறேன். நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து அவங்களும் திருமணமாகி ஒரு கணவன் வீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுடைய இயற்பெயர் புனிதவதியார் என்பது. ரொம்ப ரொம்ப சிவபக்தியில் நாட்டம் கொண்டவங்க. சிவன் அடியார் ஒருத்தருக்கு உணவு கொடுக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்களுக்கு. அந்த சூழலில் அவர்களுடைய கணவர் பரமதத்தன் அப்படிங்கிறவர் ஒரு நாள் என்ன செய்கிறாரு, 2 மாங்கனிகள் உங்களுக்கு ரொம்ப விசேஷமானதில்ல, சேலத்துக்கே உரிய விசேஷமானது. இப்படி 2 மாங்கனிகளை, சுவைமிக்க மாங்கனிகளை தன்னுடைய பணியாள் கிட்ட கொடுத்து மனைவி கிட்ட கொடுக்க சொல்கிறாரு. அவரும் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. இந்த அம்மா எடுத்துகிட்டு போய் சமையல் அறையில் வச்சிடுறாங்க. கணவரும் பணி நிமித்தமாக வெளியில் போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு சிவனடியார் பசியோடு வரவும் அம்மா என்ன செய்கிறாங்க, அவருக்கு உடனே அதில் ஒரு மாங்கனியை அறிந்து வைத்து உணவு படைத்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கி அவங்கள அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்த கணவன் மதிய உணவுக்கு வர்றாரு, சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரு. நான் மாங்கனி கொடுத்து விட்டேன்ல, அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அம்மையார் என்ன பண்ணுறாங்க, புனிதவதியார் அந்த ஒரு மாம்பழத்தை அவருக்கு அறிந்து உணவோடு சேர்த்து பரிமாறுறாங்க. இவரும் சாப்பிட்டுட்டு அது ரொம்ப சுவைமிக்கதாக இருந்த உடனே, ரொம்ப நல்லா இருக்கே, இன்னொரு மாங்கனியையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. இன்றைக்குள்ள பெண்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், சொல்லியிருப்போம், இல்லை உனக்கு ஒன்று கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களெல்லாம் நான் கேட்குறேன், யாரோ கை தட்டுறாங்க. ஆனால் அந்த அம்மா கணவனிடம் எப்படி மறுத்து சொல்கிறது, இல்லைன்ற வார்த்தையை என் கணவனிடம் நான் எப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட பெண்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். நிஜமாவே நம்ம நாட்டில் வாழ்ந்த பெண்கள் தான் அவங்கெல்லாம். இல்லைன்னு நம்ம கணவர்கிட்ட எப்படி சொல்கிறது, ஈஸ்வரரே நான் இப்போ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையலறைக்குள்ளே போய் வானத்தை பார்த்து கையை காட்டி, கடவுளே இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணின உடனே சிவன் அருளால் அவங்க கையில் ஒரு மாங்கனி கிடச்சிதுங்க. எவ்வளோ சிறப்பு பாருங்கள். உண்மையிலேயே அந்த ஊர் இருக்குது இங்கே காரைக்கால்னு.
நிஜமா நீங்கள் போங்க, இன்னமும் மாங்கனி திருவிழான்னு வருடா வருடம் அங்கே நடைபெறும். கையில் மாங்கனி கிடைச்சதா உடனே இவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மாங்கனியை அறிந்து கொண்டு வந்து கணவருக்கு படைச்சிட்டாங்க. அதை சாப்பிட்ட உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா சுவை ரொம்ப அபாரமாக இருக்குது, இது என்ன இத்தனை அபாரமான சுவையாக இருக்கே அப்படின்னு சொல்லி, அது என்ன உண்மையை சொல்லு, இது நான் ஏற்கனவே கொடுத்து விட்ட மாம்பழம் மாதிரி தெரியலையே, இதோட சுவை ரொம்ப அதிகமாக இருக்கே, என்ன அப்படின்னு கேட்ட உடனே அம்மையாரும் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க. யாராவது நம்புவாங்களா? நம்பலை, கணவர் நம்பலை. அப்போ ஏன் கண்ணு முன்னாடியே மறுபடியும் மாம்பழத்தை வரவழைச்சு காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அம்மையாரும் உடனடியாக அதே போல் மீண்டும் இறைவனிடம் வேண்டி மாங்கனியை வரவழைச்சு காட்டுறாங்க. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்தது தெரியுமா? அந்த அம்மாவை விட்டுட்டு உடனே அவர் போயிட்டார். நீ இவ்வளவு இறைபக்தி கொண்ட பெண்ணாக இருக்க, உன்னோட என்னால் வாழ முடியாதுன்னு எங்கள் ஊருக்கு வந்துடுறாரு. மதுரைக்கு வந்து அங்கே வேற திருமணம் செய்து கொண்டு அங்கே ஒரு குழந்தை அவருக்கு பிறக்குது. அந்த குழந்தைக்கு புனிதவதி அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறார். இது வேற கதை. இப்போ இதன் பிறகு புனிதவதியார் என்ன பண்ணுறாங்க, முழு நேரமும் சிவத்தொண்டு புரிந்து ஒரு நாயன்மாராக மாறி சிவனுடைய பாதங்களை சரணடைந்தார்னு நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இன்றைக்கு நம்ம சிவ ஆலயங்களுக்கு செல்லும்போது 63 நாயன்மார்களை பார்க்கிறோம்ல, எல்லாரும் நின்ற நிலையில் இருக்கும்போது இவங்க மட்டும் அமர்ந்த நிலையில் இருப்பாங்க. ஏன்னா ஈஸ்வரன் காரைக்கால் அம்மையாருக்கு கொடுத்தது தாய் ஸ்தானம். அவருடைய பக்தியை கண்டு மெச்சி தாய் ஸ்தானம் கொடுத்தார். இதில் என்ன சிறப்புனா, இவங்க திருவாலங்காட்டு திருப்பதிகம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அதில் நான் என்ன வியந்தேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய 7 ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, இதோடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய பண்களை பற்றின விஷயத்தை முதல்ல நமக்கு தமிழ் நூல்களில் குறிப்பிட்டது காரைக்கால் அம்மையார் தான். எவ்வளவு அழகாக சொல்கிறாங்க தெரியுமா? அதில் துத்தம், கைக்கிளை, விளரி, தாரம், உழை, இளி, ஓசை, பண் அப்படின்னு 7 வகையான பண்களை பற்றியும் அந்த பாடலில் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம உடம்பு கூட 7 வகையான சேர்மங்களால் ஆனதுன்னு சித்தர் பாடல்கள்லாம் சொல்லுது. ரத்தம், ரசம், மாமிசம், மேதஸ், அத்தி, மஞ்சை, சுக்கிலம் அப்படின்னு 7 விதமான பொருட்களால் தான் நம்ம உடம்பும் ஆயிருக்கான். இது மட்டும் இல்லைங்க, இதில் என்ன ரொம்ப சுவாரஸ்யம் தெரியுமா? அந்த பாடலில் காரைக்கால் அம்மையார் சிவனுக்கு கட்டளையிடுறாங்க. அன்பு அதிகமாகி ஒரு அடியாரோ ஒரு பக்தனோ கட்டளையை கொடுத்தா கூட கடவுள் கேட்பாருங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அருமை பாருங்கள். கடவுளுக்கே இந்தந்த வாத்தியங்கள் வாசிக்கப்படணும், இந்தந்த மேளதாளங்களோட நீ காலை தூக்கி நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன வாத்தியம் தெரியுமா? சச்சரி, கொக்கரை, தக்கை, தருணி, துந்துபி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறாங்க. இதில் கரடிகைன்னு ஒன்று இருக்குல்ல, இதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்.